வணக்கம். இன்றைய சமையல் வறுத்து அரைச்ச காய்கறி குருமாவும் சப்பாத்தியும். இந்த காய்கறி குருமா செய்கிறதுக்கான மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 9 வத்தல் மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இவங்க எல்லாரையும் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கிறணும். இப்போ அடுத்து நமக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, இந்த 3 காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஆறிடுச்சு, அதை அரைக்க போகிறேன். முதல்ல வத்தல் மிளகாவை போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். குருமாக்கு தேவையான மசாலா தயார். வெங்காயம், தக்காளி, தேங்காய் துண்டுகள், இஞ்சி பூண்டு. ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டையும் கொஞ்சோண்டு அங்கே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துண்டுகளையும் தக்காளியையும் சேர்த்து சிறிதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்ன, சமையலை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இதை 3ஐயும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த விழுதியும் சேர்த்து இது வதங்கின பிறகு வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகளையும் சேர்த்து அதற்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து வேக விடணும். தக்காளி 2 எடுத்துருந்தேன், அதில் 1.5 தக்காளி அரைக்கி போட்டுட்டு அரை தக்காளி வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து காய்கறி ஓரளவுக்கு வெந்த பிறகு எண்ணெயை வெளிவிடும். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்க்கணும். நான் 2 ஸ்பூன் மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலா கூட ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கொஞ்ச நேரம் இதையும் வதக்கின பிறகு இது கூட 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்கறியை நல்லா வேக விட்டுறணும். இப்போது இந்த கலவை நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி இந்த விழுதுகளை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். குருமா தயார். சப்பாத்தி குருமா. காய்கறி குருமா எப்போவுமே ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஸ்பைசி செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய்.